Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தின் போது கோவையில் அனுமதியின்றி மண் எடுப்பது குறித்து அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி மண் எடுப்பதை தடுப்பதற்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுகவுடைய கொறடா எஸ்பி வேலுமணி கொண்டு வந்தார். இந்நிலையில் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்தவித ஆட்சேபனை இல்லை என்றும், விவசாய பயணிகளுக்காக வண்டிப்பாதை சீரமைக்க சொந்த நிலத்தில் உள்ள ஆடு மாடு கொட்டகை நிலத்தில் பெரிய அளவில் மண் எடுத்த விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளுக்கு நிலத்தின் மதிப்பை விட அதிக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் உண்மையான கனிம வள கொள்ளை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளுக்கு விதித்துள்ள அபராதத்தை நீக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி மண் எடுப்பதை சிறப்பு தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்தவித ஆட்சேபனை இல்லை என்றும், விவசாய பயணிகளுக்காக வண்டிப்பாதை சீரமைக்க சொந்த நிலத்தில் உள்ள ஆடு மாடு கொட்டகை நிலத்தில் சிறிய அளவில் மண் எடுத்ததை விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையான கனிம வள கொள்ளை அடித்தவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பதிலளித்த கனிம வளத்துறை அமைச்சரும் துரைமுருகன் அவர்கள், உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது, ஆனால் அதற்கு பயந்து, அதாவது வேண்டாதவர்கள் எல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்பது அவருடைய மைய கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 16 யானை வழித்தடங்களும் புறம்பாக இருக்கும் செங்கல் சூளைகளும் மூட வேண்டும் என்றும் முரளிதரன் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார் என்றும், 2019ஆம் ஆண்டு அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் அனுமதியின்றி மண்ணெடுக்கும் இடங்களில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த சிறப்பு குழுவானது சட்டாநிலங்களில் அரசு கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் ஆழமும் 4.5 மீட்டரும் எடுக்கப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தவறு செய்யும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.